6.25 சென்ட் இடத்துல 4 சென்ட்ல பெரிய வீடுங்க. 3 கார் பார்க்கிங், அதுபோக கார்டனிங் ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. 16க்கு 20ல ஸ்பேசியஸான ஹால் குடுத்துருக்காங்க. 10க்கு 10ல கிச்சன், 10க்கு 10ல டைனிங், அதுபோக அவுட்டர் டாய்லெட் குடுத்துருக்காங்க. வீட்டோட கிழக்கு பக்கம் நல்ல ஸ்பேஸ் குடுத்து அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாஷிங் ஸ்டோன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. 11க்கு 16ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம், அதுபோக அட்டாச்டு டாய்லெட் குடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா எல்லாமே கிரானைட் தான் லே பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு. 11க்கு 10ல 2 பெட்ரூம் அட்டாச்டு டாய்லெட்டோட ஒரு பெட்ரூம் வந்து குடுத்துருக்காங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா 6.25 சென்ட் இடத்துல 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK வீடு தான் பார்த்துட்டு போகிறேங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா 12 வருஷம் பழைய வீடுங்க. பட் உள்ளே போய் பாருங்கள், இந்த வீடு வந்து பழைய வீடு, நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு வீட்டை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாருங்க இந்த வீட்டோட ஓனர் வந்துட்டு. ஸோ உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைட்லேயே நல்லா கார்டனிங் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அது போக வந்துட்டு கேட் வந்து நமக்கு எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததுமே இந்த வீட்டோட ஹைலைட் என்ன அப்படின்னா கார் பார்க்கிங்கோட ஸ்பேஸ் தாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே பாருங்கள், நமக்கு கேரளா டைப் ஓடு போட்டு எலிவேஷனுக்கு எல்லாமே வந்து நேச்சுரல் ஸ்டோன் வந்து நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக நீங்கள் தாராளமாக இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து 3 கார் வரைக்கும் நீங்கள் வந்து பார்க் பண்ணலாங்க. அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே பாருங்கள், டைல்ஸுக்கு பதிலாக வந்துட்டு ஸ்டோன்லேயே கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து கூலிங் டைல் வந்து, அதாவது கேரளா டைப் ஓடு வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அது போக வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஷெட் பேக் கொடுத்தா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லேண்ட் ஏரியா வந்து 6.25 சென்ட் அப்படிங்கிறனால வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து 3 BHKவை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து வீட்டை சுற்றியுமே வந்து போதுமான அளவுக்கு நல்ல ஷெட் பேக் கொடுத்தா வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருந்தாலுமே நீங்கள் வந்து தாராளமாக வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்குற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீட்டில் என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் வந்து ரூம் சைஸஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்றது நீங்கள் வந்து தெளிவாக பார்க்க முடியுங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உட்டன் விண்டோ தான், ஃபுல்லாகவே வந்து விண்டோஸ் எல்லாத்துக்குமே வந்து உட்டனில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட போர்ட்டிகோ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. நம்ம வில்லேஜெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திண்ணை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும், இப்போ அதெல்லாம் மறைஞ்சிட்டு வருதுங்க. பட் இவங்க வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒவ்வொன்றுமே பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. நல்ல கார்டனிங் ஸ்பேஸ் இருக்குதுங்க. வீட்டுக்கு மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனே நல்ல கார்டனிங் ஸ்பேஸ் இருக்குது. அதிலே போர்வெல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கார்டனிங் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மெயின் டோர் வந்து டீக்கூட்டில் தான் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து நமக்கு திண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் டபுள் டோர் ஓப்பனாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரேமை சுற்றியுமே வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. 16க்கு 20 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த லிவிங் ஹால் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே வந்து சூப்பராக பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வெல் பிளான்டு ஹவுஸுங்க. இந்த வீட்டோட ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 வீடு கட்டியிருக்கிறாருங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஓன் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா செதுக்கியிருக்கிறாருங்க. அந்தளவுக்கு வீட்டை வந்து குவாலிட்டியாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ இது வந்து வீடியோவுக்காக சொல்லலாம், நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபால் சீலிங் ஒர்க்கு டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரிங்க்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் ஏரியாவில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரியும் வந்துட்டு ஒரு பூஜா ரூம் செட்டப் இருக்குதுங்க. ஸோ பூஜா ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரானைட் தான் லே பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த வீட்டில் என்ன அப்படின்னா எல்லா ரூமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளோரிங்க்கு வந்து கிரானைட் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ன்ற கான்செப்ட் வந்து ஃப்ளோரிங்க்கு வந்து வரவே இல்லைங்க. கம்ப்ளீட்டாக கிரானைட் தான் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா விண்டோஸுமே கம்ப்ளீட்டாக வந்து உட்டனில் தான் அமைச்சிருக்காங்க. இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா விண்டோவை சுற்றியுமே வந்து நமக்கு கிரானைட் பீடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரேமை சுற்றியுமே கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட் தான் வந்து லே பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துருக்குது பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட டைனிங் ஏரியாங்க. 10க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்குங்க. இதில் கடப்பா செல்ஃப் வந்து ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட அக்னி மூலையிலிங்க, அதாவது வாஸ்துப்படி பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட அக்னி மூலையில் வந்துட்டு கிச்சன் அமைச்சிருக்காங்க. கிச்சனோட மெஷர்மெண்ட் 10க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்போவே வந்து மாடலர் கிச்சன் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போவுமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணும்போது பார்க்கலாம். 10 ஃபீட் வரைக்கும் செராமிக் டைல் லே பண்ணியிருக்காங்க. அதுபோக வந்துட்டு டேபிள் டாப் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் கிரானைட் யூஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ சுற்றியுமே வந்து டேபிள் டாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சுற்றியுமே வந்து கம்ப்ளீட்டாக கிரானைட் தான் லே பண்ணியிருக்காங்க. மாடலர் கிச்சன் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. கிச்சனில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் ஒரு உட்டன் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டோட கிழக்கு பக்கத்தில் வந்து உட்டன் விண்டோ வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டைனிங் ஸ்பேஸ் ஒட்டின மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு
இங்கே ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாங்க, ஸ்டோர் ரூமாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ என்னுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 11:10 அப்படின்ற மெஷர் பண்ணுங்க. இதில் வந்து காங்கிரீட் லாஃப்ட் வந்து ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க 7 ஃபீட்டில். அது போக வந்துட்டு வென்டிலேஷனுக்காக உடன் விண்டோ வந்து ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களோட சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் வீட்டில் இன்னும் இருக்குதுங்க. ஸோ அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ வீட்டோட கிழக்கு பக்கம் எப்போவுமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கணுங்க. ஸோ வீட்டோட கிழக்கு பக்கம் ஃப்ரீயாக இருக்கும்போது நல்ல வென்டிலேஷன், சன்லைட் வரதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் கிளாஸட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வால் டைல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப் டு ரூஃப் வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேப் கனெக்ஷன் இருக்குதுங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெளியிலேயே அவுட்டர் சைடில் ஒரு மிரரோட வந்துட்டு வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷிங் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டை சுற்றியுமே வந்து நீங்கள் தாராளமாக போயிட்டு ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வாஷிங் ஸ்டோன் பக்கத்துலேயே வந்து டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் வால் ஏரியாவில் தண்ணி தெரிக்காமல் இருக்கிறதுக்காக. வீட்டோட ஜலமூலையில் பார்த்திங்க அப்படின்னா போர்வெல் சம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே வந்து காம்பவுண்ட் வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வீட்டோட கிழக்கு பக்கம் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, வடக்கு பக்கமும் ஸ்பேஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தோட்டம் இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்குங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு இதுதான் இல்லை அப்படின்றது கிடையாதுங்க. எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி யூஸ்டு ஹவுஸ் அப்படிங்கிறதுனால இவ்வளோ நாள் வந்து அவங்க இருந்துட்டு போனதுனால எல்லாமே செட்டப்பாக இருக்குதுங்க. அப்படியே இருக்குது, ஃபேன் லைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து ரெடி டு வாக்கு போய் தாங்க. இது வந்துட்டு எந்த ஒரு வேலையுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து கூடிய வந்துக்கலாங்க. இது வந்து வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இப்போ வாஸ்துபடி பார்த்தீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. 11:16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு வந்து நமக்கு கிரானைட் தான் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே நீங்கள் வார்ட்ரோப் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் மட்டும் இந்தியன் கிளாஸட்டுங்க, மற்ற எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளாஸட் ஆகட்டும் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குங்க. ஷவர் கனெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, டேப் கனெக்ஷன் இருக்குதுங்க. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே டவல் பார்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிவிசி டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வித் கிளாஸோடு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட அனதர் பெட்ரூம்ங்க. இது வீட்டோட 3rd பெட்ரூம்ங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 11:10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. காங்கிரீட் லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வார்ட்ரோப் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாங்க. லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க காங்கிரீட்டில். இதுலேயே ஒரு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட், வாஷ் பேஷன் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஷவர் கனெக்ஷனும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 12 வருஷம் பழைய வீடுங்க. பட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடு வந்து பழைய வீடுன்னு உங்களால் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ள ஓப்பன் ஏரியா எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிச்சன் ஆகட்டும், அதுபோக பெட்ரூம் போகும்போது இருக்கக்கூடிய ஓப்பன் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் எல்லாமே கம்ப்ளீட்டாக டீ கூட்டில் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா பெரியநாயக்கன்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் வருங்க. ஸோ 2.5 கிலோமீட்டரில் வந்துட்டு சால்சர் கம்பெனிக்கு பக்கத்துலேயே வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பிரிக்கால், சால்சர் எல்லாமே வந்துட்டு பக்கத்துலேயே இருக்குதுங்க. நீங்கள் ஓன் ஹவுஸ்க்காக பார்த்துருந்தீங்கனாலும் சரிங்க, இல்லை வந்துட்டு ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தாராளமாக இந்த வீடு சூட்டபுளாக இருக்குங்க. பெரியநாயக்கன்பாளையத்தில் இன்றைக்கி லேண்டோட ப்ரைஸ் என்ன போகுது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியுங்க. நம்ம சொல்லி தான் தெரியணும் இல்லைங்க. ஸோ சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மார்க்கெட் நல்லாவே தெரியும். டேரெக்டாக வந்து பாருங்கள், வீடு ஓகே அப்படின்னா நம்ம வந்து ப்ரைஸிங் வந்து இதுலேருந்து ஒரு சின்ன நெகோசியேஷன் பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க. 3 BHK சிம்ப்ளெக்ஸ் வில்லாங்க. 6.25 சென்ட்டில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் மேற்கு பார்த்த பிளாட்டில் வடக்கு பார்த்து தலைவாசல் வச்சு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 லிட்டரில் ஒரு ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் ஃபினிஷிங் மேலே ஆல்ரெடி ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி அடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேரப்பட் வால் எல்லாமே நீட்டாக இன்னுமே வந்து ஃபினிஷ் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதமான கிராக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே மேஜராக அந்த வீட்டில் பார்க்க முடியலைங்க. நீங்கள் நேரில் வரும்போது விசிட் பண்ணலாம். நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே மெயின் ரோட்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நீங்கள் ஓன் ஹவுஸ்க்கும் தாராளமாக சூட்டபுளாக இருக்குங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஹாட் லொக்கேஷனில் வரக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வருங்க. மீண்டும் மற்றும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கோயம்புத்தூரில் இடம் வீடு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலோட லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.